எல்லோருக்கும் வணக்கம். நாம் விக்ரமாதித்தன் வேதாளம் கதைகளை பற்றி அறிந்து கொள்ளலாம். உண்மையிலேயே வேதாளம் என்பது தேவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த புட்டபத்தன் என்பவன்தான். புட்டபத்தனும் அவனது மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கான ஆடைகளை தைத்து கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் புட்டபத்தனுக்கு ஒரு விபரீத ஆசை தோன்றியது. அது என்னவென்றால், ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் அழகிய உடை ஒன்றை தைத்து கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான். புட்டபத்தன் தான் நினைத்ததைப் போலவே அழகிய ஆடைகளை தயாரித்து ஈசனுக்காக வழங்க கைலாயத்திற்கு சென்றான். அங்கு சென்று ஈசனை கண்ட மகிழ்ச்சியில் தான் வந்த வேலையையே மறந்துவிட்டான். ஈசனை வணங்கியே நேரத்தை கழித்து விட்டான். ஈசனிடம் விடைபெற்று கொண்டு அவன் திரும்பிய பொழுது நன்றாக இருள் சூழ்ந்து விட்டது. பிறகுதான் அவனுக்கு ஆடையை ஈசனுக்கும் பார்வதிக்கும் தராமலே தான் வந்துவிட்டது ஞாபகம் வந்தது. இருட்டியும் விட்டதால் இன்று கைலாயத்தின் வாசலிலேயே படுத்துக்கொள்ளலாம் என்று முடிவெடுத்தான். அன்று இரவு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு முக்கியமான தேவ ரகசியம் பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அது கைலாயத்தின் வாசலில் படுத்திருந்த புட்டபத்தன் காதுகளில் நன்றாக விழுந்தது. மறுநாள் ஈசனிடம் சென்று தான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்துவிட்டு ஆசி பெற்ற புட்டபத்தன் நேற்று இரவு தான் கைலாய வாசலில் படுத்திருந்ததையும் சிவன் கூறிய தேவ ரகசியத்தை கேட்டுவிட்டதையும் அப்போதிருந்தே தன் மனம் படாத பாடுபடுவதையும் பற்றி கூறினான். தேவ ரகசியத்தை கேட்டுவிட்டதால் சிவபெருமான் பெரிதும் கோபமுற்றார். இருப்பினும் அவன் உண்மையை கூறியதால் அதனை எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும் கூறக்கூடாது என்று அவனை எச்சரித்து அனுப்பினார். கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த புட்டபத்தன் பல நாட்களாக நிம்மதியின்றி தவித்து வந்தான். அவன் மனைவி பலமுறை காரணம் கேட்டும் என்னவென்று புட்டபத்தன் சொல்ல மறுத்துவிட்டான். ஒரு நாள் அழுத்தம் தாங்க முடியாமல் அந்த தேவ ரகசியத்தை தன் மனைவியிடம் கூறிவிட்டான். உடனே இது ஈசனுக்கு தெரிந்துவிட்டது. தன் பேச்சை மதிக்காத புட்டபத்தனை வேதாளமாக மாறி பூமியில் முருங்கை மரத்தில் தொங்கும்படியும், ரகசியத்தை காக்க முடியாத நீ இனி கேள்விகள் கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் என்றும், ரகசியத்தை கேட்ட தேவதத்தை வனத்தில் இரவு முழுவதும் வீணை வாசித்து மற்றவர் உறக்கத்தை கெடுத்துக்கொண்டே இருப்பாய் என்றும் சாபமளித்தார். இவ்வாறு சிவனிடம் சாபம் பெற்று புட்டபத்தன் வேதாளமாக மாறினான். விக்ரமாதித்தன் வருகையை பற்றி அடுத்த கதையில் நாம் காணலாம்.